விடும் என்றால் அதுக்கு யோபு 10 என்ன சொல்கிறார்? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு பாவம் செய்யவில்லை. யோபு தேவனில் வைத்திருந்த நம்பிக்கையின் உச்சகட்டத்தை நாம் யோபு 13:15 காண்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆறுமேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்பதே. தேவன் இந்த தன் பக்தனின் உறுதியை விசுவாசத்தை கனப்படுத்தினார். சாத்தான் வெட்கப்பட்டு போனான். தேவன் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். இரட்டத்தை ஆசீர்வாதத்தினால் நிறைத்ததை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, என் வேலை போய்விட்டது, என் சொத்துக்களை நான் இழந்து போய்விட்டேன், என் தொழில் எதிர்பாராத லாபம் வரவில்லை, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைப்பது போல் இருந்தது, அது தடைப்பட்டு போய்விட்டது, திருமணம் நடக்கும் என்று சொல்கிறார்கள், ஆனால் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி ஏங்கி மனம் சோர்ந்து போய்விட்டது, இந்த வியாதி எங்கிருந்து என்னை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை தாக்கியது என்று தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிறீர்களோ? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் இரட்டத்தனியாக ஆசீர்வதிக்கும் காலம் வந்துவிட்டது. தேவனுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றும் காலம் வந்துவிட்டது. அதுவரை ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும். 1 பேதுரு 5:6-7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யோபை போல் பொறுமையாக இருந்து தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள். சோர்ந்து போகாதுங்க. அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு அல்லவா? வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி தாங்க மன்றாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க. ஆமென், ஆமென். சோர்ந்து கர்த்தர் உங்களுடைய அழுகை ஆனந்த கழிப்பாக மாற்ற நேரம் இது. ஹல்லேலூயா. 4வதாக தானியேலுடைய உயிரில் பொறாமை கொண்ட அவருடைய பகைவர்கள் அரசிடம் சென்று தந்திரமாக ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள். அது தேசத்து ஜனங்கள் யாவரும் 1 மாதம் ராஜாவை தவிர வேறு யாரையும் தொடக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் தேவன் மேல் வைராக்கியம் கொண்டிருக்கிற தானியேலோ என்றால் ஒரு நாளைக்கு 3 தடவை எருசலேமுக்கு நேராக பலகைகளை திறந்து முழங்கால் பட்டு ஜெபிக்காமல் அவரால் இருக்க முடியாது. பத்திரத்திற்கு கையெழுத்து உண்டானது என்று அறிந்தும் அவர்படியே அவர் ஜெபித்தார். அதை கண்ட பகைகள் ஓடி சென்ற ராஜாவிடம் சொன்னார்கள். ராஜா தானியேலை விடுவிக்க முயன்றார். ஆனால் பத்திரத்துக்கு தான் கையெழுத்திட்டதுனால அவர் தண்டனை நிறைவேற்ற சொல்லிவிட்டார். என்ன தண்டனை? சிங்கக்கெபியிலே போடப்பட வேண்டும். பொதுவாக இப்படி சிங்கக்கை போடுவதற்கு 3-4 நாட்கள் பட்டினியாக சிங்கங்களை வைத்து இரையை போடுவார்கள். அப்பொழுது அந்த இறை கிளை விழுவுன்பாக சிங்கங்கள் பாய்ந்து கொண்டு போடும்.
நிறைவேற்றப்பட்டது. சிங்கக்கவில் போடப்பட்டார். நடந்தது, தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அன்று இரவு சிங்கங்கள் மத்தியிலே ஒரு நல்ல நித்திரையை அவர் தூங்கியிருப்பார். வசனம் 23 கடைசி நாம் பார்க்கிறோம். தானியேலிலே வாசியுங்கள். தானியேல். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். ஒரு சேதமும் காணப்படவில்லை. அதனை கண்ட புதவஸ்தாகிய ராஜா யார் யார் அவரை உள்ளே போட வேண்டும் பிளான் செய்தார்களோ அவரை சிங்கத்தில் போட்டார். ஆனால் தேவனை அவர் மகிமைப்படுத்துவதை வீட்டில் சென்று நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் தானியேலை நீங்கள் வாசித்து 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதனை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே சகோதரியே, உடைய விசுவாசம் மட்டும் முற்றுமாக பரலோகத்தின் மேல் இருக்கும் என்றால் நீங்கள் எதனை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சிங்கத்தை போன்ற உங்களுடைய மேல் அதிகாரிகள், சிங்கத்தை போன்ற உங்களுடைய பிரச்சனைகள், சிங்கத்தை போன்ற உங்களுடைய பகைவர்கள் உங்களை சூழ இருந்தாலும் நீங்கள் தானியேலை போல அடைமத்தில் ஜீவனுள்ள தேவனை மட்டும் நோக்கினவர்களாக, கனத்தையும் மகிமையும் அவருக்கு மட்டும் செலுத்துவர்களாக உண்மையாக ஜீவீர்கள் என்றால் பகைகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதே இடத்துல உங்களை உயர்த்தி நாமத்தை மயப்படுத்த அருவல்லவர். 5ஆவதாக சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. இந்த 3 யூத வாலிபர்களும் தானியேலை போல தேவனுக்கென்ற வைராக்கமாக இருந்த பிள்ளைகள். இவருடைய ஜீவிதத்தில் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இவர்களும் தள்ளப்பட்டார்கள். அது ஒரு ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி தன் தேசத்து மக்கள் எல்லாம் அதற்கு முன்பாகத்தான் விழுந்து வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த 3 வாலிபர்களும் யூத வாலிபர்கள். இவர்களும் இஸ்ரவேல் தேவரை தவிர யாருக்கும் வணக்கம் தெரிவிக்காதவர்கள். ஆனால் கட்டளையோ அவ்வாறு வணங்காதவர்கள் கையும் காலும் கட்டப்பட்டு எரிகிற சூளைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள் என்று. மியூசிக் இசைக்கும் பொழுது வணங்க வேண்டும், இசைக்கப்பட்டது வணங்கவில்லை. இந்த 3 பேர் மட்டும் இவர்கள் ஞானியாக இருப்பதனாலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ராஜா கொடுத்தார். நடக்கவில்லை. அதில் மிகவும் அந்த வாலிபரை குறித்து நாம் அவருடைய ஜீவத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அதை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு வைராக்கியம். தைரியத்தை பாருங்க. தெரிந்திருக்க கடவுது உமக்கு விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அத்திமரம் அந்த நேரில்லாத வேகமான அதை கடந்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும். சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. அதில் தூக்கி எறியப்பட்டார்கள். எரிந்தவர்கள் சாம்பல் ஆனார்கள். இவர்களோ கட்டுகள் விடுவிக்கப்பட்டவர்களாக உள்ளே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக அல்லையா, யாருக்காக வைராக்கியம் காட்டினாரோ அவரை உள்ளே வந்து விட்டார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில் தேவனுக்கு வைராக்கியம் காட்டும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவணர்ந்த உருவாக்களாக சொல்ல தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துவதை நீங்கள் காண முடியும். உங்களை தனியாக விட்டுவிடும் தேவன் அல்ல. பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலே உங்களோடு நடந்து வரும் ஆத்ம மனவாளன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 84:6-8 அதான் பார்க்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை வாசிங்க. அருமையான ஒரு வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவசந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். That is assurance. பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். கண்டிப்பாக உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். 6ஆவதா கடைசியாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் பொதுவாக ஜீவிதத்தில் கடந்து செல்லும் சூழ்நிலை 4 தலைப்பில் தியானித்து 10 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறோம். எதிர்பாராத துக்கம், பிரிவு என்ற சூழ்நிலை சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சிகாகோ நகரில் மிஸ்ஸஸ் ஸ்பாஃபோர்ட் என்ற தொழிலதிபர் ஒரு 19ஆம் நூற்றாண்டிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருந்தார். டிஎல் மோடியுடைய சபையில் அங்கத்தினராக இருந்தவர். ரட்சிக்கப்பட்டு அங்கு சிறிய ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். அந்த நேரத்தில் பெரிய ஒரு பொருளாதார
சூழ்நிலை ஏற்பட்டது. என்னென்றால் சிக்காகோவில் ஒரு பெரிய தீ விபத்து இருந்து